இந்த பிரியாணி ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டிங்கன்னா வெளியில் போய் வாங்க மனசே வராது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக குயிக்காக வீட்டிலே செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிப்பியில் நான் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் இருக்க ஃப்ளேவர்ஸ்லாம் அதில் இறங்குற மாதிரி ஒரு சிம்மில் வச்சு கலந்துக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறணும். ரொம்ப வதங்கிட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இதுதான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2லேருந்து 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். இப்போவே மிளகாத்தூள் சேர்த்தா தான் கலர் நல்லா கொடுக்கும். அதனால தான் இப்போவே சேர்த்துக்கிறோம். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1/2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. இது நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டு இதுலேருந்து வர அரோமா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பழுத்ததாக 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா குழைய வதக்குங்க. எதுவுமே தனியாக தெரியாமல் எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா குழைய வதக்கி விடுங்க. சுத்தம் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கன் அதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். மசாலாலாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகணும். இந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் ரொம்ப சாஃப்டாக நல்லா குக் ஆகும். வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சிக்கனை வேக வச்சுக்கலாம். சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம தண்ணிலாம் சேர்த்து வேக வைக்கிறதுனால நல்லா மசாலாலாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அளவில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசி சேர்த்து உடையாமல் நல்லா கலரி விடணும். உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் கரெக்டாக இருந்தால் தான் பிரியாணி ஃபைனலாக சூப்பராக வரும். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விடணும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் முழுசாக எல்லாம் ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி நல்லா உதிரியாக சிக்கன் ஜூஸியாக கலரும் சூப்பராக வந்திருக்கு. இந்த பிரியாணிக்கு வெங்காயம் ரைத்தா மட்டும் இருந்தாலே போதும். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.